சங்கீதம் 37 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, இப்ப அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது ஆண்டவர் ஆலோசனை தந்தாச்சுன்னு நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம செய்யணும், அது செய்ய வேண்டியது ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. 6வது வசனத்து 6வது வசனத்திலேருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிங்க. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காத்திய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாது. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதில் நம்ம பார்க்கும்போது 7வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே உன்னுடைய நீதியை யாவே வெளிச்சத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லப்பட்டு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி நம்ம செவ்வையான வழிகள் யாவையும் நம்ம செய்கிற நன்மைகள் யாவே ஆண்டவர் வெளியரங்கமாய் கொண்டு வருகிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம மேலோட்டமாய் ஒரு காரியத்தை பார்த்தோம். அவர் தருகிற ஆலோசனையும் அந்த ஆலோசனை அந்த டிசிஷன் இயேசுக்குள்ளாய் இயேசுனுடாய் வழியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ நம்ம எடுக்கிற வழியில் என்னெல்லாம் காரியம் வரும் என்பதை தான் இந்த 7வது வசனத்தில் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அமர்ந்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும், காரிய சுத்தி உள்ளவனை போல தீமை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் அடையக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கோபத்தை விட வேண்டும், உக்கரத்தை விட வேண்டும், பொல்லாப்பு செய்கள் யாவை ஏதுவான எரிச்சலை என்ன செய்யணும், விட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சிந்தித்து பாருங்க, தேவனுடைய ஆலோசனை நீங்கள் மாம்சத்தின்படி என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அதை ஏற்படுத்த ஆயத்தமாக இருக்கும்போது ஒருவேளை உங்கள் இறுதியம் 2 புறமாக இருக்கும். இது செய்யலாமா செய்யக்கூடாதா? அல்லேலூயா. ஒன்று என்ன செய்வோம், நம்மளை கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட ஆலோசனை கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே என்ன செய்யும், ஒருவேளை அவனுக்கு பிரியமான காரியத்தை அந்த மனுஷன் சொல்லவா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த வழியை நம்ம ஒருவேளை இதுவாக சரியாக இருக்கலாம் என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனை மனிதனுடைய வழிகள் மனிதனுடைய யோசனைப்படி நிறைவேற்றலாக இருப்போம் என்று சொன்னால் ஒருவேளை அந்த முடிவு எப்படி இருக்கும், எரிச்சலாய் உண்டு பண்ணும். அல்லேலூயா. அதான் சொல்லப்படுது, எரிச்சல் உண்டு பண்ண ஏதுவான காரியத்தை என்ன செய்யாதீங்க, செய்யாதீர்கள்.